இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க. ஆத்தங்கரையின் இருண்ட ஒப்பந்தம். அந்த கிராமத்தின் பெயர் ஆத்தங்கரை. பெயர் போலவே கிராமத்தின் எல்லையில் ஓர் ஆறு ஓடியது. அந்த ஆறு பல தலைமுறைகளின் வாழ்க்கையை பார்த்தது. ஆனால் அந்த ஆற்றின் கரையில் இருந்த ஒரு பழைய மண் மாளிகை, அதுதான் இந்த கதையின் மையம். ஆத்தங்கரை கிராமம் வெளியில் பார்த்தால் சாதாரணம். மண் வீடுகள், வயல்கள், மாடு மேயும் குழந்தைகள், மாலை நேரத்தில் கோவில் மணி ஓசை. ஆனால் இரவு வந்துவிட்டால் அந்த கிராமம் வேறு உருவம் எடுக்கும். காற்று கூட அசையாமல் நின்றுவிடும். நாய்கள் காரணமே இல்லாமல் குரைக்கும். குறிப்பாக ஆற்றங்கரையில் உள்ள அந்த மாளிகை பக்கம் யாரும் செல்ல மாட்டார்கள். அந்த மாளிகை பெரிய மாளிகை என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு காலத்தில் செல்வந்த நிலத்தரசர் சாமிநாதன் வசித்த வீடு. சாமிநாதன் புத்திசாலி, ஆனால் கபடம் நிறைந்தவன். அவர் கிராம மக்களை கடனில் சிக்க வைத்து நிலத்தை கைப்பற்றியவன். அவனுடைய மனைவி மர்மமான முறையில் இறந்த பிறகு அந்த மாளிகை மெல்ல மெல்ல காலியானது. சில ஆண்டுகளுக்கு பிறகு சாமிநாதனும் ஆற்றில் மூழ்கி இறந்தான் என்று கூறினர். ஆனால் அவன் உடல் ஒருபோதும் கிடைக்கவில்லை. அதற்கு பிறகு அந்த மாளிகையில் இரவில் விளக்கொளி தெரியும் என்று மக்கள் கூறினார்கள். சிலர் அங்கே யாரோ அழுகிற சத்தம் கேட்கிறது என்றனர். சிலர் சாமிநாதன் இன்னும் அங்கே இருக்கிறான் என்றனர். கிராமத்தில் புதிதாக வந்தவர் அருண். நகரத்தில் வேலை இழந்த இளைஞன். அவன் தன் பாட்டியின் வீட்டிற்கு வந்திருந்தான். அவனுக்கு இவை எல்லாம் வெறும் மூடநம்பிக்கை போல தோன்றியது. பேயென்று ஒன்றே இல்லை என்று அவன் நம்பினான். ஒரு நாள் அவன் நண்பன் கண்ணன் சொன்னான், அருண், நீ தைரியசாலி என்றால் அந்த மாளிகைக்குள் இரவில் போய் பார்த்து வா. அருண் சிரித்தான். நான் போய்தான் காட்டுவேன். அந்த இரவு நிலவு முழு, காற்று குளிர். அருண் ஒரு மின்விளக்குடன் மாளிகை நோக்கி நடந்தான். கிராமம் முழுக்க அவன் மீது கண்கள் இருந்தது போல அவனுக்கு உணர்ந்தது. மாளிகை கதவு பழைய மரத்தால் ஆனது. அவன் அதை தள்ளி திறந்தான். ஹீச் என்ற சத்தம் இரவின் அமைதியை கிழித்தது. உள்ளே இருள், தூசி, சுவற்றில் பழைய படங்கள். சாமிநாதனின் ஓவியம் இன்னும் அங்கே இருந்தது. அந்த ஓவியத்தின் கண்கள் அவனை பார்த்தது போல இருந்தது. அருண் மேல்தளத்துக்கு ஏறினான். அப்போது அவன் ஒரு சத்தம் கேட்டான். தண்ணி, தண்ணி. அவன் நின்றான். அது காற்றா? இல்லை. மீண்டும் கேட்டது. தண்ணி. அவன் மின்விளக்கை சுற்றி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் ஒரு அறையின் கதவு சற்றே திறந்திருந்தது. அவன் அதை தள்ளி திறந்தான். அங்கே ஒரு பழைய கிணறு. மாளிகைக்குள் கிணறு இருப்பது அவனுக்கு ஆச்சரியம். அந்த கிணற்றின் உள்ளிருந்து குளிர்ந்த காற்று வீசியது. அவன் உள்ளே பார்த்தான். திடீரென அவன் பின்னால் கதவு மூடப்பட்டது. தடாம்! அவன் திரும்பி பார்த்தான். கதவு பூட்டப்பட்டிருந்தது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. அப்போது அவன் பின்னால் ஒரு குரல், நீயும் வந்துட்டியா? அவன் மெதுவாக திரும்பினான். அங்கே நின்றிருந்தது சாமிநாதன். அவன் முகம் பாதி கருகியிருந்தது. கண்கள் வெறித்தனமாக இருந்தது. உடம்பு நனைந்தது போல. அருண் அச்சத்தில் உறைந்தான். நான் போகவில்லை, அவர்கள் என்னை தள்ளினார்கள் என்றான் அந்த ஆவி. அருணின் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது. யார் தள்ளினார்கள்? அப்போது சாமிநாதன் சிரித்தான். கிராமத்தார். அந்த வார்த்தை அவனை அதிர வைத்தது. கிராமத்தில் சாமிநாதன் கொடுமை செய்தது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவனை யாராவது கொன்றார்களா? அப்போது கிணற்றிலிருந்து இன்னொரு கை மேலே வந்தது. ஒரு பெண். அவளது முகம் காயம். அது சாமிநாதனின் மனைவி. அவன் என்னை தள்ளினான் என்றாள். அருண் குழப்பமடைந்தான். யார் உண்மை? அப்போது சாமிநாதன் கோபமாக கத்தினான். அவள் போய் சொல்றா. இருவரின் ஆவிகளும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். அருண் உணர்ந்தான், இங்கு ஒரு ரகசியம் உள்ளது. அவன் கிணற்றின் சுவரில் ஏதோ எழுதியிருப்பதை கவனித்தான். உண்மை கீழே. அவன் தைரியமாக கிணற்றுக்குள் இறங்க முடிவு செய்தான். அவன் கயிறு ஒன்றை கண்டுபிடித்து இறங்கினான். கீழே சென்றபோது தண்ணி இல்லை. அது ஒரு ரகசிய அறை. அங்கே ஒரு பெட்டகம். அவன் அதை திறந்தான். அதற்குள் பழைய பதிவுகள், கடன் பட்டியல்கள், கிராமத்தார் பெயர்கள், மேலும் ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது, நாங்கள் சாமிநாதனை கொன்றோம். அவன் எங்களை நாசம் செய்தான். ஆனால் அவன் மனைவி நிரபராதி. அவளையும் அவன் தள்ளினான். அருண் அதிர்ந்தான். உண்மை என்னவென்றால் கிராமத்தார் கூட்டமாக சாமிநாதனை கிணற்றில் தள்ளினர். ஆனால் அதற்கு முன் சாமிநாதன் தன் மனைவியை கிணற்றில் தள்ளிக் கொன்றான்.
இரண்டு ஆவிகளும் அமைதி பெறவில்லை. அருண் மேலே வந்தான். உண்மை எனக்கு தெரியும் என்றான். சாமிநாதன் சிரித்தான். அதை வெளியே சொல்லி என்ன பயன்? அருண் சொன்னான். உன் மனைவிக்கு நீ மன்னிப்பு கேள். அவள்தான் நிரபராதி. சாமிநாதன் மெதுவாக அவளை நோக்கி பார்த்தான். அந்த பெண் அழுதாள். சில நிமிடங்கள் அமைதி. பின்னர் சாமிநாதன் மெதுவாக தலையை குனிந்தான். மன்னிச்சிடு. அந்த நொடியில் மாளிகை முழுவதும் ஒளி பரவியது. இரண்டு ஆவிகளும் மெல்ல மறைந்தது. கதவு திறந்தது. அருண் வெளியே வந்தான். அடுத்த நாள் காலை கிராம மக்கள் மாளிகை முன் திரண்டனர். அருண் எல்லாவற்றையும் சொன்னான். கிராமத்தார் மௌனமாய் நின்றனர். அவர்கள் செய்த குற்றம் வெளிப்பட்டது. அவர்கள் அந்த மாளிகையை இடித்து அங்கே ஒரு சிறிய ஆலயம் கட்டினர் நிரபராதி ஆன்மாக்களுக்கு. ஆனால் கதை இங்கே முடியவில்லை. சில நாட்கள் கழித்து அருண் தன் பாட்டி வீட்டில் இருந்தபோது அவன் காதில் ஒரு குரல். உண்மை எல்லாம் இதுதானா? அவன் திரும்பி பார்த்தான். சுவரில் சாமிநாதனின் நிழல். அவன் சிரித்தான். நான் மட்டும் இல்ல. அருண் புரிந்தான். கிராமத்தார் சாமிநாதனை தள்ளியபோது இன்னும் ஒருவன் இருந்தான். அந்த ரகசியம் இன்னும் மறைந்திருந்தது. ஆத்தங்கரை கிராமம் மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனால் இரவு வந்தால் ஆற்றங்கரையில் இன்னும் ஒரு நிழல் நடக்கிறது. அது யார்? உண்மை முழுமையாக வெளிவராத வரை அந்த கிராமம் ஒருபோதும் முழுமையாக அமைதி பெறாது. முடிவு அல்லது ஆரம்பமா?